ரவுண்ட் டூ மேட்ச் பிட்வீன் ஓஎன்ஜி வெர்சஸ் இருங்கலூர். ஸோ இங்கே பேட்டிங் ஃபஸ்ட்டு இருங்கலூர். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் இருக்காங்க முதல் ஓவர் போடுறதுக்கு. ஸோ இங்கே மணி வந்திருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கராக செல்வா. முதல் ஒன் இன்சைட் அவுட். அங்கே ராஜா ஃபீல்டர் கையிலே விழுந்துச்சுங்க. நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டை முதல் பால் எடுக்கிறாங்க. ஸோ முதல் பால் விக்கெட்டை தொடர்ந்து வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். ஸோ இங்கே தமிழ் வராங்க, தமிழ் அழகர். செகண்ட் ஓவரில் நல்லா ஸ்லோவாக போட்டிருக்காங்க. லெக் கட்டர் வேரியேஷன் ஒர்க் ஆகியிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் குறுக்க கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டரால் கவர் பண்ண முடிஞ்சா அங்கே முடியலை. 4 1 பவுன்ஸில். ஃபோர்த் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி, லெக் கட்டர் டாட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் நேராக உள்ளே வந்திருக்கு. ஸோ பேக் ஃபுட்டை நேட் அதுக்கு நேராக போடப்பட்ட பால் இங்கே சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ஓவரோட கடைசி பால் நேராக உள்ளே வந்திருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் தரையோட போகுது அங்கே மணி ஃபீல்டர். ஸோ மணி எடுத்து விட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதில் 2. ஓய்யோ, இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இருங்கலூர். செகண்ட் ஓவர் இங்கே ஹரி போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச்சுடு பால் பனிஷ் பண்ணிட்டாரான்னு பார்த்தா பவுண்ட்ரி போகலை இது வரைக்கும். இப்போ போயிருக்குங்க 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே குத்துனதுக்கப்புறம் பம்பு. தேர்ட் பால் ஓவரில் புல் பண்ண வச்சுருக்காங்க. ஷார்ட் ஆம் புல்லுக்கு போயிருக்காங்க. பிரசாந்த் கவு கார்னரில் டீப்பில் இருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் வெல் பிளேடு. ரன்ஸ் ஓரளவுக்கு வந்ததும் பேட் சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாயிண்டில் அங்கே சபரி. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி பட்டுருச்சுங்க. ஸோ அங்கே கூத்துனா போத்துரும். 1 பவுன்ஸில் 4. லாஸ்ட் ஐ திங்க் பெண்டிங் இந்த ஓவரில். நல்லா ஏறி நின்னாருங்க. ஏறி நின்று ஒரு ஏற்றிருக்காரு. கையில் விழுதான்னு பார்த்தா ஸோ பவுண்ட்ரி போக வாய்ப்பு கிடையாது. ஸோ இங்கே 2 எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி நேராக சொருவிருக்காரு. டாட் பால் சொல்லி ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. ஸோ இங்கே தேர்ட் ஓவர் ராஜா போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக்கு நேராக நல்ல வேகத்தோடு வந்த பால் ஒரு எட்ஜ், அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்கூப்புக்கான முயற்சி. ஓய்யோ, கீப்பர் கையில் பட்டு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப துள்ளு தூட்டுன்னு அடித்த ஷாட் இங்கே செல்வாவட்டந்து. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன் தூக்கி மேலே போட்டிருக்காரு. பேக் ஆஃப் த ஹேண்ட் போடக்கூடிய பவுலர். தமிழ் ஓ எட்ஜ் பட்டிருக்கு. பக்கா எட்ஜ் அது. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே எடுக்க முடியும். ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ராஜா ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி விட்டு ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் ராஜா அவர்களோட ஓவரில் ஷார்ட் பிச்சு பால் சரியான கனெக்ட் இல்லை. பேட்ஸ்மேனை ஃபோர்ஸ் பண்ண வச்சுருக்காரு. அடித்து போட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே மணி போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். முதல் பால் நேராக கொண்டாந்து காலில் நல்ல வேகத்தோடு போட்டிருக்காரு. செகண்ட் பால் ஸோ ரிவர்ஸ் திரும்பினாலும் ஒன்ஸ் அகெயின் லெக் ஸ்டிக்கை பார்த்து போடப்பட்ட பால் விட்டு கால் நவுத்தினாலும் லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கும். தேர்ட் பால் யாருக்காருன்னு ஷாட்டில் ஃபீல்டர் இல்லை, பவுலரே போகிறாரு. ஸோ இங்கே டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. த்ரோ கரெக்டாக வந்துச்சுன்னா இங்கே ரன் அவுட்டு. இங்கே ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நாவலர் செல்வம். ஃபோர்த் பால் ஓவரில் ஷாட் முதல் பால் பிடிக்கிறாரு. நல்ல டீப் இந்த கிரீஷ்னாரு. அங்கே ராஜா ஃபீல்டர் லாங் ஆஃபில் எடுத்த உடனே விட்டார். சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஒரு எட்ஜு. கீப்பரில் ஆளுங்கவும் டக்குன்னு ஓட பார்க்குறாங்க. பவுலரே வந்துட்டார். அதன் காரணமாக சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் ஒன் ஐ திங்க் ஷார்ட்டா அங்கே தலையை தாண்டி போகிற 6 நல்லாவே கொடுத்துருக்காரு வெளியே. ஸோ 6 அடித்து ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36.
ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஓவர் ராஜா படம் வந்திருக்காங்க, அவருக்கு இது 2வது ஓவர். ஃபஸ்ட் ஒன் ஓவரில் ஏறி போய் நிற்கிறாரு. ஏறி போய் நின்னாலும் நல்ல வேகத்தோட நேருக்கு நேராக ஒரு யார்கர் கீப்பர் கையை வந்து முட்டிடுச்சுன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் கொஞ்சம் அடித்து ஏற்றிருக்காரு. கீப்பர் கையிலே விழுந்துருக்கு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் லாஸ்ட் பால் 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்லோவர் வேரியேஷன் பிக் பண்ணிட்டாரா பேக் ஆஃப் த ஹேண்டை. ஸோ அங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி போகுது அந்த இடத்துல. ஸ்டெப் அவுட் நேரம் பார்க்குறாரு. எஜ்ஜு பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு நல்ல வேலை. சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக்கு மேலே வருது. லாஸ்ட் ஒன் ஓவரில் சரியான மீட் இல்லை. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. சைடு எஜ்ஜில் அங்கே பிரசாந்த் ஃபீல்டர் ஒரு சிங்கிளோடு எடுத்து விட்றாரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 43 அடிச்சிருக்காங்க இருங்கள். சபரி இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. அவரோட முதல் பால் நல்ல டெலிவரி. ஸோ எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ளதுக்கு போட்டார். அவர் எதிர்பார்த்த லைன் லென்த் போடல. செகண்ட் ஒன் ஃபுல்ட்டா சரியான மீட் இல்லை. கேட்சுக்கு போதான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபீல்டர் எடுப்பாங்க. அங்கே ஹரி ஃபீல்டர் பாயிண்டில். ஸோ சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் சரியான மீட் இல்லை. பேட்டில் பட்ட உடனே 2க்கு கேட்குறாங்க. அங்கே பிரசாந்த் ஃபீல்டர் நல்ல த்ரோ விடுவார். நல்ல த்ரோ சிறப்பான த்ரோ. அதனால் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஏறி நிற்கிறாரு. ஓய்யோ ஃபுல் டாஸ் மாட்டிக்கிச்சு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 அந்த இடத்துல போகிற முதல் 6 இன்னைக்கு டோர்னமெண்ட்டில் இதுதான். லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இன்னிங்ஸில். நல்ல டெலிவரி தூக்கி மேலே போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் சபரி ஓவரில் இந்த இன்னிங்ஸில் நல்லா போட்டிருக்காரு. அங்கே வச்சோட பார்க்குறாங்களா. ஸோ டாட்டோட ரன் அவுட். அங்கே இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த இருங்களூர் 51 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 52 தேவை 36 பாலில் ஓஎன்ஜிக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் மணி இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக பிரசாந்த். முதல் ஓவர் போகிறதுக்கு சில்வா வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி நேராக பாடியில் டாட் பால். செகண்ட் பால் ஓவரில் செக் பண்ணாலும் கேப்பில் பண்ணியிருக்காரு. கேட்சுக்கான கேரி இருக்காது. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. முதல் பால் டாட் விழுந்தோன்னே தேர்ட் ஒன் டாட்டு கட்டுக்கான ரூம் கொடுக்காம போட்டிருக்காரு. ஐயோ நல்லா போட்டிருக்காரு. நல்ல கீப்பிங் இங்கே கிளின்டன் அவர்கள்ட்டேருந்து. 5th ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி கீப்பருக்கு கேரி ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். இப்போ மரிச்சாட பார்த்தாரு. பால் பாடி லைனை ஒட்டி வருது. டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 1. செகண்ட் ஓவர் ஆனந்த் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் ஸோ நல்ல யார்கர் லிங்கில் விட்டுருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. இங்கே ஆள் இல்லை. ஸோ டேரக்ட் இல்லாத காரணத்தினால 2ஓட வச்சுக்கிட்டாங்க. செகண்ட் பால் ஆனந்த் மணி. ரிவர்ஸ்க்கான முயற்சி காலில் பட்டிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் குட் ஷாட் கையில் விழுதா. ஸோ கேட்சுக்கான முயற்சி இருந்துச்சு. அங்கே ராம் அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. 4th ஒன் நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓவர் பிச்சர் பால் நல்லா ஏறி தான் நின்னார். 5th ஒன் ஓவரில் ஹைட்டில் ஏறி இருக்கு. எட்ஜு பட்டாலும் யாருமே இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. ஸோ இங்கே வெறிகுண்டு ஓடின காரணத்தினால 2 எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஓ நல்ல பேக்கப்பு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் சரியான மீட்டில் இருந்தாலும் யாருக்கிற பால் பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு. பேட்டை விட்ட காரணத்தினால ஒரு சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 24 பாலுக்கு 44 தேவை. இந்த ஒரு ராம் போட வந்திருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் தேவை. அவரோட முதல் பந்து
ஸ்டிக்கு நேராக வந்த பால் குறுக்க கொடுத்துருக்காரு. ஸோ கண்ட்ரி கொஞ்சம் பெருசு, டபுள் எடுக்க பார்ப்பாங்கன்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ காரணமாக சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஓவரில் நல்ல லென்த்து, விலக்கி போடப்பட்ட பால் டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஸோ ஃபுல் பண்ணியிருக்காரு. ஸோ கம்ஃபர்டபுளாக ஆளாக உள்ள ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் மணி. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ கம்ப்ளீட் எட்ஜு, பேட் ஃபேஸை க்ளோஸ் பண்ணார். ஸோ அதில் எட்ஜு பட்டு கீப்பர் கொஞ்சம் பேட்ஸ்மேனை ஃபாலோ பண்ணி நகர போய் ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் ஓவரில் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். ஸோ தரையோட போகுது, பெரிய பம்பு இல்லாட்டி கையிலே விடும். அங்கே எடுத்து விட கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாரு. டேரக்ட்டு பட் இருந்தாலும் நாட் அவுட்டு. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக்கை விட்டு விலக்கி ஆடுறாரு. ஸோ டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஓவர் இதோட முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. ஸோ இந்த ஒரு செல்வா போட வந்திருக்காங்க. முதல் பால் ஓவரில் சரியான மீட் இல்லை, எட்ஜ் பட்டிருக்கு, பெரிய போட பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். பிரசாந்த் அவர்கள் ரிட்டையர் ஹெட் அவுட்டு. ஸோ மணி இங்கே நியூ பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். எட்ஜ் இருந்துச்சு, நல்ல விலைக்கு போடப்பட்ட பால், கீப்பரால் பிடிக்க முடியல. காஸ்ட்லி ட்ராப்பாக மாற்றுவாரான்னு பார்ப்போம். இங்கே மணி லாஸ்ட் பால் வைடு, சாரி வந்த பால் ஏஜன் கேட்ச் டேக்கன். இங்கே சந்திரு நியூ பேட்ஸ்மேன். ஸ்கோர் வேரியேஷன் நல்லா தூக்கி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் பால், ஃபுல் டாஸ் பால். ஸோ அங்கே 1 பவுன்ஸ் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிருக்கு. லாஸ்ட் ஒன் ஓவரில் தூக்கி போட்டிருக்காங்க. நல்ல ஷாட்டாக பவுண்ட்ரி கிளியர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு கிளியர். அங்கே கிளியர் ஹிட்டுங்க. லாஸ்ட் 2 பால் ஒரு 4 ஒரு 6ன்னு ஓவரை முடிக்கிறாங்க. 10 ரன் அடிச்சு டக்குன்னு. ஸோ லாஸ்ட் 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 26 தேவை. மொமெண்டம் மாற்றக்கூடிய ஒரு ஓவராக இருக்குமான்னு பார்ப்போம். ராம் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் ஃபுல்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ மரத்தில் பட்டு உள்ளே வந்துருச்சு. அங்கே பவுண்டரி போக சான்ஸ்லாம் போச்சு. ஸோ 2 எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸோ ஏஜ் அந்த கீப்பர் தலையை தாண்டி போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு வேலை. ஸோ ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சந்துரு. தேர்ட் பால் ஓவரில் நெக்ஸ்ட் ஆன் சந்துரு ஸ்ட்ரைக்கில். ஸோ நேருக்கு நேராக லாங் ஆனில் கொடுத்துருக்காரு. கேட்ச் ட்ரை இருந்துச்சு. ஸோ வைட் ஐஷாக வச்சுருந்தாங்க, அதன் காரணமாக அந்த கேட்ச் எடுக்க முடியல. ஸோ இங்கே 2 ஓடி முடிக்கிறாங்க. அதில் ஃபிஃப்த் பால் ஷார்ட் பிச்சுடு பால், சரியான மீட்டில் கீப்பராலையும் எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஃபீல்டர் வரலைங்கிற காரணத்தினால உங்களுக்கு சிங்கிள் டபுளாக மாறுது. ஸோ அதையும் இன்னும் எடுக்கல அவங்க. 3 எடுக்க. ஸோ 2 வச்சுக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக்கு நேராக வருதுங்க. ஓ டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஓவர் முடியுது. ஸோ ஸ்கோர் இப்போ பார்த்தீங்கன்னா 33. 5 ஓவர் முடிவில் லாஸ்ட் 6 பாலுக்கு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நாவலர் செல்வன் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 19 தேவை. ஸ்ட்ரைக்கில் மணி. நான் ஸ்ட்ரைக்கில் சந்துரு. முதல் பால் ஷாட்டாக்கு போட்டார். ஷாட்டா போட்டதை கொடுத்துட்டாரான்னு பார்த்தா மரத்தில் குத்துது. மரத்தில் குத்தி ஐயோ பவுண்ட்ரி போகல. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிட்டு. 5 பாலுக்கு 15 தேவை. செகண்ட் பால் நேராக கொண்டு வந்து காலில் டாட் பால். இங்கே நெக்ஸ்ட் ஒன் 4க்கு 15. விக்கெட் வேரியேஷன் இங்கே. ஸோ அதர் ரன்னில் இங்கே ரன் அவுட்டு. இந்த பால் வைடு கொடுத்துருக்காங்க. 4 பாலுக்கு லாஸ்ட் பால் வைடு. அதன் காரணமாக 4 பாலுக்கு இப்போ 14 தேவை. ஸ்ட்ரைக்கில் சந்துரு. நான் சிக்கிறாங்க சபரி. ஹைட் எழுதி இருக்குது.
கீப்பர் கேட்ச் இங்கே. லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்கு. 3 பாலுக்கு உங்களுக்கு 14 தேவை. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் ராஜா மறிச்சு ஆட பார்த்தாரு. ஸ்டெம்பை விலக்கி விட்டு ஆடி இருக்காரு. அங்கே ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் சபரி. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு. நல்ல லெக்கற்ற வேரியேஷன். ஸ்டிக்கு மேலே வருது பால். டோ ஃபுல் டாஸ். லாஸ்ட் பால். ஸோ அது பவுண்ட்ரி பேருக்கு. பவுண்ட்ரியோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 2 மேட்ச்சு ONG vs இருங்கூர். இங்கே இருங்கூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.